பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். எஸ்ரான் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 15. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர். ஆகையால் இந்நாள் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்கு உள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன் என்று எஸ்ராவுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். எஸ்ரா ஒரு ஜெபத்தை செய்கிறார். அந்த ஜெபம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களுக்காக இவர் தேவனிடத்தில் பிரார்த்திக்கிற ஒரு பிரார்த்தனை பார்க்கிறோம். அது என்ன என்று சொன்னால், கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர், நாங்களோ அநீதி உள்ளவர்கள். நீர் இருக்கிறது போல நாங்கள் இல்லை. நாங்கள் பொல்லாப்பினால் தீமையினால் பாவம் செய்தோம். நாங்கள் பாவம் செய்தவர்கள். நாங்கள் உமக்கு முன்பாக குற்றம் உள்ளவர்களாக இருக்கிறோம். உமக்கு முன்பாக நிற்க நாங்கள் தகுதியில்லாதவர்களாக இருக்கிறோம். நீரோ நீதியுள்ளவர், அதற்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம், அநீதியுள்ளவர்களாக இருக்கிறோம். நீரோ நீதியுள்ளவர், நாங்களோ பொல்லாதவர்கள். நீரோ நீதியுள்ளவர், நாங்களோ அசுத்தமானவர்கள். நீரோ நீதியுள்ளவர், நாங்களோ குற்றவாளிகள், நாங்களோ பொல்லாப்பு செய்தவர்கள் என்று சொல்லி எஸ்ரா தன் ஜனங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். எஸ்ரா என்ற வேதபாரகன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறவர் மக்களோடு சேர்ந்து தன்னையும் பாவத்தில் இணைத்துக் கொள்கிறார். தன்னையும் சேர்த்து பாவம் செய்தது போல காட்டிக் கொள்கிறார். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு பெரிய தகுதியாக இருக்கிறது. தேசத்தின் மக்கள் பாவம் செய்தால் அவர்கள் பாவம் செய்கிறார் என்பதல்ல, என் ஜனங்கள் நாங்கள் பாவம் செய்த ஆண்டவரே என்று ஜெபிப்பது தான் சரியான ஜெபமாக இருக்க முடியும். விசுவாச மக்கள் தவறு செய்தால், ஆண்டவர் எங்களை மன்னியும், என் விசுவாச மக்கள் எங்களை மன்னியும் என்று சேர்த்து ஜெபிப்பது தான். அதோ அந்த விசுவாசி, அவன் தப்பு செய்யறான் அப்படி என்பது அல்ல. அப்படி என்றால் நாம் நீதிமானாக விடுவோம். ஆகவே அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் இணைந்து கொண்டு, ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், நான் உம்மை துக்கப்படுத்தினேன், நான் ஒரு குற்றவாளியாக இருந்தேன் என்று சொல்லி எஸ்ரா இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கிற பொழுது தன்னையும் இணைத்து கொண்டார். இப்படி அவர் விண்ணப்பம் பண்ணி அறிக்கை செய்து அழுது தேவ ஆலயத்துக்கு முன்பதாக விழுந்து கிடக்கையில் என்று பார்க்கிறோம். அழுகிறார், அறிக்கை செய்து அழுகிறார். பாவத்தின் சம்பளமாகி மரணத்தை மக்களை விட்டு விலக்க வேண்டும் என்பதற்காக அவர் அழுகிறார். அந்த அழுகை என்பது ஜனங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை குறிக்கிறது. அந்த அழுகை என்பது தேவனுடைய நீதிக்கு முன்பதாக நாங்கள் குற்றவாளிகள் என்ற அந்த வார்த்தையை குறிக்கிறது. ஆகவே தான் அவர்களுக்காக நான் பரிந்து பேசினேன், நானும் சேர்ந்து அவளோடு கூட ஜெபிக்கும்படியாக இருக்கிறேன். ஆகவே நான் இப்பொழுது அழுகிறேன் என்று சொல்லி அவர் அழுகிறதை பார்க்கிறோம். அவர் அழுகினார். இதை பார்த்த புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் எல்லாம் சேர்ந்து வராங்க. அந்த சபைக்கு முன்பதாக இருந்து சொல்கிறாங்க, நாங்கள் மகா பெரிய பாவம் செய்தோம் என்று சொல்லி ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அந்த ஜனங்களுக்கும் அழுகை வந்தது. காரணம், ஊழியக்காரன் அழுகிற பொழுது ஜனங்களும் சேர்ந்து அழுகிறார்கள். ஊழியக்காரன் அழுகிற பொழுது ஜனங்களும் சேர்ந்து அழுதார்கள். ஆகவே அழுகையின் சத்தத்தை அவர்கள் கேட்டதை பார்க்கிறோம். அழுகையின் சத்தத்தை கேட்டார்கள். ஊழியக்காரன் அழுகின சத்தத்தை விசுவாசிகள் கேட்கணும். ஊழியக்காரன் அழுகின சத்தத்தை விசுவாசிகள் கேட்கிற பொழுது அவங்க சும்மா இருக்க முடியாது, அவர்களும் சேர்ந்து அழுவார்கள். காரணம், என்னுடைய ஊழியக்காரன் அழுகிறாரே, எனக்காகத்தான் அழுகிறார் என்று சொல்லி அவர்களும் சேர்ந்து அழுவார்கள். ஆகவே அங்கே மக்களுக்கு நீ பாவம் செய்தா என்று சொல்ல தேவையில்லை. அதை பார்த்தோன்னு புரிந்து கொண்டார்கள். இவர்களும் சேர்ந்து அழுதார்கள். தேவனுக்குரிய பாவம் செய்தோம் என்று சொல்லி தங்களை ஒப்புக்கொண்டார்கள். தங்களை ஒப்புக்கொண்டு அவர்கள் கடைசியாக தேவன் பக்கமாக திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரன் ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்புகிற வேலை செய்ய வேண்டும். ஒரு ஊழியக்காரன் ஜனங்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிற, ஜெபம் பண்ணுகிற ஊழியத்தை செய்ய வேண்டும். ஒரு ஊழியக்காரன் மக்களுக்காக பரிதபிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் மக்களுக்கு முன்பதாக தேவனிடத்தில் அழ வேண்டும். இதுதான் ஊழியக்காரனுடைய மிகப்பெரிய தகுதியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியம், நம்ம கொடுக்கப்பட்ட செயல்பாடுகள், நம்ம கொடுக்கப்பட்ட மக்கள், சபை, ஆத்துமாக்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்காக நாம் இணைந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற பொழுது ஜனங்கள் உணர்வடைவார்கள், சிந்திப்பார்கள். ஜனங்கள் மீட்படைவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே மக்களோடு கூட சேர்ந்து இணைந்து நாம் ஜெபிப்போம். அவர்கள் ஒருவராக இருந்து ஜெபிப்போம். மக்களுக்காக மன்றாடுவோம், தேசத்துக்காக மன்றாடுவோம். தேசம் மீட்படையும், தேசம் கர்த்தரை அறிகிற அறிவை காணும். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
ஆண்டவரே, இஸ்ராயை போல நாங்களும் எங்கள் தேசத்து மக்களுக்காக ஜெபிக்க, எங்கள் விசுவாசிகளுக்காக ஜெபிக்க, எங்களுடைய உறவினர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கருத்தை தாழ்த்து பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.